பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் சந்திக்க தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவர் கொடுத்த தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன். 59ஆம் சங்கீதத்தை உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 6ஆம் வசனத்தை, 59ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை அப்படி திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் பள்ளி நல்லவனே உமக்குத்தா அதிகாலை ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே வாசிங்க பார்க்கலாம். 59ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். நாம ஊரை சுற்றி திரிறவனா இருக்கக்கூடாது. நமக்கு எங்க இருக்கணும் எங்க இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். சங்கீதம் 22:20 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 22:20 வாசிக்க. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். நாய்களின் துஷ்டத்தனம் எப்படி? துஷ்டத்தனம்னா என்னது? துஷ்டனை எப்படி கண்டுபிடிக்கிறது? உபாகமம் 21ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு வழக்கம் உண்டு. 21:17 இருந்தா
வாசிங்க. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து சரி, தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். சரி, அவன் தன் தகப்பனுடைய முதற்பலன். சரி. சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும். நல்ல கவனிங்க, ஒரு பிள்ளை இருந்தா தகப்பன் சொல்ல கேட்கணும், தாய் சொல்ல என்ன செய்யணும்? கேட்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. 2ஐயும் விட்டுறாங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைய கேட்குறாங்களா? அப்பா அம்மா சொன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்க அப்பா லூசு, அம்மா பைத்தியம். ஏன்னா உன்னை தூக்கி தெரிஞ்சாங்களே 10 மாதம் வயிற்றுல, பைத்தியம்தான். தோளில் தூக்கி தெரிஞ்சால லூசு தான். வாசிங்க. ஒரு பிள்ளை தகப்பன் சொல்லையாவது வாசிங்க. தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், யாருக்கு இருந்தாலும் சரி, இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரன். அது மட்டுமல்ல, ரொம்ப தீனி, பெருந்தீனிக்காரன் தொண்டையில என்ன செய்யணும்? கத்தியை வைக்கணும். எத்தனை பேர் வச்சிருக்கோம்? குடியனும் இருக்கிறான் என்று சொல்லி பட்டணத்தின் மூப்பரோடு சொல்லுவார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவுள். கல்லெறிஞ்சுதான் கொள்வாங்க. நாயா இருந்தா நம்மளையும் கல்லெறிஞ்சுதான் கொள்வான். அதனாலதான் இங்க சொல்றாரு, நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு நமக்குள்ள வரக்கூடாது. நாய்களின் துஷ்டத்தனம் என்னது? எங்கேயா சுத்துறது, ஊழையிடுறது. நாய் கொலைச்சா அது ஏற்றுக்குவோம். நாய் கொலைக்கிறது இயற்கை. ஆனால் ஊழையிட்டா என்ன சொல்லுவோம்? ஏன்? நான் சாவு வந்துடுது, பயம். அது ராத்திரியில் ஆயிடுச்சுன்னா ராத்திரியில் பயம். இன்னைக்கு யார் போப்பாரானோ? எங்கங்க போறோம்? போனா இருந்தா எங்க இருக்க போறோம்? அவரோட நாம பாருல நீரன்னோடு இருக்கும்போது வெற்றி என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி அநேக நாய் ஊழைட்டா சீ 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 அப்படிங்கிறான். ஏன்? மனுஷனுக்கு மரண பயம். மரணம் எப்போ வரும்? சொல்லிக்கிட்டா வரப்போகுது. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரணும். அவைகளுக்கு ஜீவன் உண்டா. அவர் வர ஜீவன் உண்டாக்குற ஆண்டவர் நம்மளோட இருக்கார். நமக்கு பயம்னா மரண பயம். நாய் ஊழைட்டுச்சுன்னா சில நேரம் சில நாய் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும், போயிட்டு வந்து வீட்டில் இருக்காது. தப்பா சொன்னு நினச்சிக்காதீங்க, உங்கள் வீட்லேயும் இருக்கலாம். 59ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். 59ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர்கள் சாயங்காலத்தில் காலையில் படிக்கிறதுக்கோ வேலைக்கோ அங்கே எங்கேயோ எங்கேயாவது போயிட்டு சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல ஊழையிட்டு அங்கங்கே போய் ஊழையிடுவான். எங்கள் வீட்டுக்காரன் அப்படி, என் வீட்டுக்காரர் இப்படி, அவன் இப்படி, இவ இப்படி ஊழையிடக்கூடாது. ஊரை சுற்றி தெரியும். அதுக்கப்புறம் எங்கே சுத்தாத ராத்திரி 11 மணி வரைக்கும் வீட்டுக்கு வர மாட்டான். இன்னைக்கு எத்தனை வீட்டில் பிள்ளைய சுற்றி தெரியுது? துஷ்டத்தனம். எனக்கு கர்மாவுடைய ஊரை சுற்றி தர்றது மட்டும் இல்லை, சில பெண் பிள்ளைகளும் இருக்குது. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 11, 12 பாருங்க. ஒரு சிஸ்டர் இருந்தா, அவள் எப்படிப்பட்டவன் இங்கே எழுதியிருக்கு. நீதிமொழிகள் 7:11. அவள் வாயாடியும் அடங்காதவளும், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறது இல்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவு இருப்பாள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி வீட்டில் இருக்காம
அவன் வழியில் ஆசனம் போட்டு உட்காந்து வர்றவன் போகிறவட்டெல்லாம் வாயை அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். ஊழையிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, நீதி சங்கீதம் 20:16 வாசிங்க. 22:16 22:16 வாசிங்க. 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து. நிறைய பேர் மொத்தமா ரவுண்டு கட்டுவான். எப்படா ஒருத்தன் சிக்கனா ரவுண்டு கட்டுறது. இந்த ரவுண்டில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? மாட்டிக்க கூடாது. அது மட்டும் இல்லை, நாய்களின் துஷ்டத்தனம் நம்மகிட்ட ஒரு நாள் இருக்கக்கூடாது. அதே போல் இன்னொரு குணம் என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 21:19 மிக அழகா. அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள். கொலைகாரரும் கொலைபாதகரும் எங்க போய் சேர்றது இல்ல? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அவன் ரத்தத்தை யார் திங்கும்? நாய்கள் நக்கும். சாபம். ஏன் தெரியுமா? ஒரு ஏழையின் ரத்தத்தை நக்கினான். யாரு? ஆகாப் ராஜா. ஏழையும் நாபோத்தினுடைய ஏழையின் ரத்தத்தை நக்கினான். ஏன்னா அவனுக்கு ஊரே சொந்தம் இருந்துச்சு. ஏன்னா அவன் ராஜா. அவன் வீட்டுக்கு பக்கத்தில், அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரே ஒரு சின்ன என்னது இருந்துச்சு? திராட்சை தோட்டம். ஏன்னா திராட்சை எப்படிப்பட்டது? நாம பாடுறோம்ல, திராட்சை ரசம் பாக்கிலும் உலகெல்லாம் கண்களில் எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்கணும்னு நினைச்சவன் தான் யார்? இந்த ஆகாப். ஒரு ஏழை ரத்தத்தை உரியன்னு நினைச்சான். கர்த்தர் சாபம் வந்து நாய்கள் ஒரு ரத்தத்தை நக்கும். இன்னைக்கு நம்மளும் பிறருடைய ஏழையுடைய ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் அந்த சாபத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. இவனுக்கு எவ்வளவோ இருக்கு. ஆனால் அந்த ஏழை தோட்டத்தை பிடுங்கிறதுக்காக
பொய் சொல்லி துஷ்டத்தனத்தில் கல்லறிஞ்சு கொல்ற அளவுக்கு கொண்டு போனது யாரு? ஏன்னா நம்ம ஏற்கனவே வாசிக்கப்பட்ட ஒரு பிள்ளை தான் அடங்காமல் இருந்தால் அவனை கல்லறிந்து கொலை செய்யணும். ஆனால் அந்த லாபத்து ஏழை கர்த்தர்ட்ட போய் சொன்னான். என்ன சொன்னான்? என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு என்னை காப்பாராக. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து காத்திருந்தான். அவனுக்கு கர்த்தர் நீதி செய்ய மாட்டாரா? இன்னைக்கு எத்தனையோ பேர் இப்படி தான் உங்கள் இடத்த அநியாயமாக பறிச்சிருக்கலாம், உங்கள் ரத்தத்தை உறிஞ்சிருக்கலாம். அந்த சாவை நிச்சயம் விடவே விடாது. பிறருக்குரிய ஒன்றை இச்சிக்க கூடாது. அதனால தான் இங்கே அழகாக எழுதியிருக்கார், நாய்களும் சூனியக்காரரும். சூனியக்காரருக்கு யாத்திராமத்தில் 22:18 என்ன தெரியுமா? சூனியக்காரன் கொலை செய்யப்படணும். சகுல் அஞ்சனம் பார்க்கலாம் ஒரு காலத்தில் விரட்டி அடித்தான். திருப்பி அதே போனதுனால தான் அவனுக்கு அதான் என்ன ஆகிப்போச்சு? சாபம் ஆகிப்போச்சு. எனக்கு கண்வாரனே சூனியக்காரன். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமையில் சூனியம் வைக்கக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமோ யாக்கோபுக்கு விரோதமோ குறியோ கிடையாது. நாம் அதை நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அந்த சூனியக்காரன் தான் நிச்சயமாக அவனுக்கு அதிக பரலோகத்தில் இடம் கிடையாது. அதனால தான் ஒருவேளை தொட்டனா திரும்பி வந்தாரோ நம்ம தெரியல. எனக்கு கண்மாருடைய நாய்களின் துஷ்டத்தனம், நாய்கள் ரத்தத்தை வந்து நக்குற துஷ்டத்தனம். நாய்கள் ரத்தத்தை எப்படி நக்கும்? ஆனால் நாய் வந்து மனுஷனுடைய ரத்தத்தை நக்க விடலாமா? இவன் செஞ்ச என்ன துஷ்டத்தனம்? மனைவிட்ட போய் சொல்கிறான், என்ன சோர்ந்துருக்க? ஒன்றுமில்ல, நான் இந்த ஞாபகத்திட்ட ஒரு தோட்டம் இருக்குது, அதை எப்படியா எனக்கு கூட வேறு இடத்த தாரேன், இல்லாட்ட உன் விலக்கரையத்தை தாரேன்னு சொன்னேன். அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். பொய். அவன் கொடுக்க மாட்டேன்னு எந்த இடத்துலையும் சொல்லலையே. கர்த்தர் மேலே தான் என்ன செய்தான்? பாரத்தை வச்சான். என் திராட்சை தோட்டம் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவ்வளோதான் அவன் சொன்னான். ஆனால் இவன் போய் சொன்னோட மனைவி சொல்றா, நீ ராஜா தானையா? புத்தி கட்ட மனுஷா, எந்திரிச்சு சாப்பிடு, நான் உனக்கு வாங்கி தரேன். அடுத்தவன் சொத்தை வாங்கி தரக்கு ஒரு மனப்படுகிற மனைவி. என்ன சொன்னா? உடனே இந்த முட்டாள்கிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கிட்டான் சீல் போடுறதுக்கு. உடனே ஒரு நிருபத்தை எழுதினான். அந்த நிருபத்தை எழுதி ஞாபகத்து இருக்க பட்டணத்துக்கு அனுப்பிச்சா. உட்காந்து நீங்கள் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. என்னாச்சா? ராஜாவையும் தேவனையும் ஞாபகத்தை என்ன செய்தான்? தூஷித்தான்னு சொல்லி பொய் சாட்சி பேலியாளின் மக்களை 2 பேரும் அதுக்கு ஒரு உபவாசம். ஏசாயா சொன்னானே, நீங்கள் குத்துகிறதுக்கும் ஏசாயால் 58:12 நீங்கள் குத்துகிறதுக்கு எதுக்கு உபவாசம் போட்டுன்னு சொல்லி வச்சுருக்காரு. ரொம்ப அழகாக எழுதி வச்சுருக்காரு. நான் பிறனை கெடுக்கிறதுக்கு குத்துறதுக்கு கையினால் குத்துறதுக்கு உபவாசமா? உபவாசம் எதுக்கு இருக்கணும்? 4 இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தோட கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். இவங்க எதுக்கு உபவாசிக்கிறாங்க? ஞாபகத்தை குற்றஞ்சாட்டி கொல்லணும். கொலை செய்கிறதுக்கு உபவாசம். எனக்கு அன்பானே, ஞாபகத்து கொலை செய்யப்பட்டான். ஆனால் அங்கேருந்து சொல்லி அனுப்புனாங்க, ஞாபகம் செத்து போனாயா, கல்லறியுண்டு செத்தான், அவன் ரத்தம் கீழே வடிஞ்சு செத்தான். ஒவ்வொரு சொட்டு ரத்தம் பேசும். ஆமேலின் ரத்தம் என்ன செஞ்சு? என்னை நோக்கி கூப்பிடுகிறது. காயிட்ட கேட்குற, ஒரு சகோதரன் என்ன செஞ்சாய்? ஆமேலின் ரத்தம் என்ன செய்யுது? பூமியிலேருந்து என்ன நோக்கி கூப்பிடுது. ரத்தம் பேசுங்க. ரத்தம் சிந்தினா அந்த நாய்கள் நக்கிற அந்த சாபம் வந்து சேரும். நாய்கள், அதனால தான் இங்கே நாய்களை ஏன் எழுதி வச்சிருக்காரு? நாய் போய் உடனே நக்கீர் என்னன்னு தெரியாது. நம்ம பிறருடைய ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? அந்த குணம் வந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் வந்துடக்கூடாது. ஞாபகத்து கொலை உண்டான்னா உடனே சொல்றா, போப்போ இப்போ உயிரோட இல்லை, போய் எடுத்துக்கோ. இங்கேருந்து போனோன்னா அங்கே கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. யாருக்கு? தீர்க்கதரிசிக்கு. தீர்க்கதரிசி சொன்னாரு, என்ன சொன்னாரு? நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ கர்த்தர் சொல்லுகிறார். இவன் போகும்போதே இவன் கேட்குறேன், என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா? ஆமாம், கண்டுபிடிச்சேன். நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியில மாம்சத்தை தின்னுச்சு நாய். மண்டவோட நாய் தின்னுச்சு.
ஏன்னா இவ்வளோக்கு எசபேல் அப்படி சிங்காரிச்சு நின்னவன் அங்கேருந்து கீழே விழுந்தா செத்தா மேலே நாய் என்ன பண்ணுச்சு? தின்னுச்சு. இன்னைக்கு சொல்கிறேன், நாம் ஒரு நாள் நாய்களின் துஷ்டத்தனை நமக்கு வரவே கூடாது. பீருண்டதை கூட தொடக்கூடாது. ரத்தம் எப்பவும் ரத்தத்தை புசிக்கவே கூடாது. உயிர் ரத்தத்தை. ஏன்னா ரத்தம் எதில் இருக்கு? உயிர். ஆனால் அந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமாகி இருக்கிறது. அதனால தான் நாம பாடுறோம். என்ன பாடுறோம்? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், என்னை எதுவும் அணுகாது, எங்கள் தீர்க்கும் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், என்னை எதுவும் அணுகாது, எங்கள் தீர்க்கும் தீண்டாது. தேசம் எல்லாம் மேலே நெருங்காது சாத்தா. தேசம் எல்லாம் மேலே நெருங்காது சாத்தா. பாசமாய் சிலுவை பலியாக பாவத்தை வென்று பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், என்னை எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கவனிங்க. நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கின ஸ்தலத்தில் ஒரு அரசனுக்கு வருது சாபம். உன் ரத்தத்தை என்ன செய்யும்? நாய்கள் நக்கும். அந்த அரசின் மண்டை ஓட்ட நாய் திங்குது. காரணம் என்ன? நாய்களின் துஷ்டத்தனம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வந்துடவே கூடாது. மற்ற 6 காரியத்தை உங்களுக்கு சொல்லணும்னா அவ்வளோதான். நீங்கள் என் மேலே நாளைக்கே கோபத்தில் வந்துடுவீங்க. நீதிமொழிகள், அதாவது வெளிப்படுத்தல் 22:15 வாசிக்கிறோம். நாய்களும், அந்த வசனத்தை முடிக்க போகிறேன், ஏன்னா தொடர்ந்து நீங்கள் தியானம் பண்ணிக்க, உங்கள் பொறுப்பு விட்டுறேன். நாய்களும் சூனியக்காரர், 2வது விபச்சாரக்காரர், கொலைபாதகர். ஏன்னா அந்த கொலைபாதகர் உங்களுக்கு இப்பவே லேசா வழி காட்டின. கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்களும் புறம்பே இருப்பார்கள். வெளியே தான் கிடப்போம். ஏன்னா வெளியே கிடந்தா கூட சரீரத்தை கூட நாய் திங்கும். அதுவும் மண்ணுக்கு அரிசி தன்னை எடுத்த மண்ணுக்கு போய் சேராது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்படணும். 30 நாள் வரணும்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபாச்சு நீங்களே கணக்கு போடுங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் சபையோ 2 கண்ணு தெரியாத மக்கள் சபை. வர்ற காணிக்கை நீங்களே வந்து எண்ணி பாருங்க, கரண்ட்டு பில்லு கூட கட்டுறதுக்கு இருக்காது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, எதுக்கே இவ்வளோ பாடுபட்டு இந்த ஊழியத்தை செய்கிறீங்க? எப்படியாயிலும் சிலர் ரட்சிக்கப்பட்ட மாட்டாங்களான்னு ஒரு ஆசை தாங்க. எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துட மாட்டாங்களான்னு தான். ஏன்னா ஒரு நாள் நிச்சயம் போக போகிறோம். இங்கே இருக்கிறது கொஞ்ச காலம். சங்கீதம் 23 வாசிக்கிறபடி, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அங்கே தான் நம்ம ரொம்ப நாள் இருக்க போகிறோம். அங்கே போய் சேர அங்கே புறம்ப கிடந்துடக்கூடாதுங்க. அதுக்கு தான் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால், ஒருவேளை நேரம் வந்து பார்க்கனாலும் வரலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஒருவேளை ஐயா ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். மக்களை அழைத்து வர்றதுக்கு ஒரு வாகனம் அழைத்து வர்றதுக்கு, வாரத்துக்கு மட்டும் வாகனத்துக்கே 4000 ரூபா செலவழிக்கிறோம். மாதம் 16000 ரூபா. வர ஒருத்தரை கூட நான் சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களே
ஒரு உணவு கொடுக்க, கண்ணுதிரி அவங்களுக்கு கண்ணாக உதவு ஊன்றுகோலை கொடுக்க, எத்தனையோ பேர் நல்ல சட்டை கூட இல்லாமல் இருக்காங்க, இவங்களுக்கு சட்டையை கொடுக்க. ஏன்? அவருடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவ. ஏன்? பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்டுறதில்ல. இன்றைக்கி எத்தனையோ வயது முதிர்ந்த பார்வையற்றவர்கள் வீட்டில் கவனிப்பாரற்று கிடக்கானுங்க, அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக. அது மட்டும் இல்லை, எத்தனையோ கட்டுமான பணி இன்னும் நிற்குது. மாதாந்திர கூட்டங்களுக்காக கூட்டத்தில் வந்தால் யாரையும் சும்மா அனுப்புறதில்லை, நீங்களும் அதில் வந்து கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, எப்படி தொடர்பு கொள்ளலாம்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது இல்லையா, நாங்கள் கணக்கு வைக்கிற மாதிரி இல்லை அக்கௌண்ட் நம்பருடைய அனுப்புகிற மாதிரி எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க, அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லலாம், நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஒருவேளை எமர்ஜென்சியாக இருந்தால் ஆஸ்பத்திரியில் கூட சேர்த்துருக்கேன் ஐயா, டெலிவரிக்கு அட்மிட் பண்ணியிருக்கேன் ஐயா, ஐயா திடீர்னு என் பிள்ளைக்கு என்ன மயக்கமாக இருந்துச்சு, இப்படிப்பட்ட ஆபத்து நேரத்தில் தாராளமாக கூப்பிடுங்க. மத்தேயு 10:8 படி இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், 108 கொடுத்துருக்கான அரசாங்கம். நாம் நீ ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம்? கூடுங்க, ஜெபம் பண்ணுவேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் புறம்பே இருந்து விடக்கூடாதப்பா, உம்மோடு இருக்கணும், நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கணும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரணும், எங்கள் பிள்ளைகளை தொடரணும். அதற்கு எங்களுக்குள் இருக்கிற தீமையான எண்ணங்கள், குணங்கள் மாறட்டும். உடைய ராஜ்யத்திற்குள்ளே வருவதற்கு எங்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார் என்று சொன்னவர் நிறைவாக்கும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன், படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன், தனக்கு இருக்கிற என்ன வியாதி என்றே தெரியாமல் வேதனைப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படுத்து படுத்து படுக்கையில் பெட்சோர் படுத்ததுனால அந்த புண் வந்து அவதிப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். சுகர்னால கையிடத்தில் கைகளை இழந்து, கால்களை இழந்து, விரலை இழந்து பலவீனப்பட்டு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நுரையீரல் பிரச்சனையினால, கேன்சர் பிரச்சனையினால, இன்னும் வெளியே சொல்ல முடியாத மனபாரத்தினால, இன்னும் சொல்ல போனா தான் நம்பின மனைவினால் அவமானப்படுகிற, தன் புருஷனால் நிந்திக்கப்படுகிற மனைவிக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் களிப்பாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.